காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் விஜயதாரணி நம்மளோட இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் மேம். இதற்கு முன்னாடி காங்கிரஸாக இருக்கட்டும் எல்லாருமே விமர்சித்து தான் இருக்கிறார்கள். அவர்களும் கூட்டணியில் தான் இருக்கிறார்கள். கருணாநிதி ஏற்கனவே அவர்களோடு கூட்டணி கிடையாது என்று தெரிவித்து பின்னர் அவர்கள் கூட்டணி சேர்ந்திருக்கிறார்கள். இதில் நாங்கள் கூட்டணி சேர்ந்ததில் என்ன புரிந்து இருக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காரு. அதான் இப்ப ஒரு விஷயம் நல்லா தெளிவாகுது. இப்ப டாக்டர் அன்புமணி ராமதாஸா இருக்கட்டும், டாக்டர் ராமதாஸா இருக்கட்டும், சமீப காலங்கள்ல அதிமுக அரசுடைய அந்த கரப்ஷன் சார்ஜஸ் அது இதுன்னு பெரிய அளவுல பட்டியலிட்டு அவங்கள தொடர்ந்து விமர்சிச்சிருக்காங்க. இதுல மக்கள் நலன் சார்ந்த விமர்சனம் என்று அன்றைக்கு அதை முன் வச்சாங்க. ஆனா நீங்க திரு வைகோவா இருக்கட்டும், திரு இவரா இருக்கட்டும், நம்ம திருமாவளவனா இருக்கட்டும், அவங்க எல்லாருமே நீங்க பாத்தீங்கன்னா, ஏன் திமுக கூட முந்தைய காங்கிரஸ் ஆட்சி காலத்துல இருக்கட்டும், மாநில சுயாட்சி மற்றும் உரிமைகளுக்காக அவங்க குரல் கொடுத்திருக்காங்க. அது எந்த மத்திய அரசு ஆட்சியில இருந்தாலும் மாநிலத்தின் தேவைகளுக்காக அவசியங்களுக்காக பேசியிருக்காங்க. வேற எந்த கரப்ஷன் சார்ஜஸோ அந்த மாதிரிலாம் பண்ணதில்லை. தனிப்பட்ட முறையில காங்கிரஸ் ஆட்சி மீதோ காங்கிரஸ் தலைவர்கள் மீது தனிப்பட்ட விமர்சனங்கள் எதுவுமே வச்சது கிடையாது. இந்த மாநில சுயாட்சிக்காக மாநிலத்தின் தேவைகளை பூர்த்தி செய்ய இப்ப கூட நீங்க பாத்தீங்கன்னா அதிமுக பாஜகவை எதிர்த்து நிறைய பேசிச்சு. அது கூட பெரிய தவறு இல்லை. ஆனா நீங்க தனிப்பட்ட முறையில உங்களோட ஊழல் குற்றச்சாட்டுகள் அது இதுன்னு பட்டியலிட்டு கவர்னர்கிட்ட கொடுத்து இவ்வளவும் தனிப்பட்ட விமர்சனங்களையும் செய்து தனிப்பட்ட முறையில முதல்வர் எல்லாரையும் விமர்சனம் செய்த பிறகு என்ன முகாந்திரத்தோடு ஒரு கூட்டணி வைத்துக் கொள்கிறார்கள்? அதுல என்ன தார்மீகம் இருக்கிறது அப்படின்னு மக்கள் மத்தியில பாக்குறாங்க. இது எங்களை விட்டுருங்க, காங்கிரஸ்னு விட்டுருங்க, நீங்க திமுக விட்டுருங்க, நாங்கெல்லாம் அரசியல் கட்சிகள் களத்துல இருக்கோம், போட்டியில இருக்கோம், அதனால விமர்சனம் பண்றோம் அப்படி எல்லாம் எடுத்துக்குவாங்க. இவங்க சொல்லுவாங்க. நீங்க அது உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள kaverinews.tv, Facebook, Instagram, Twitter போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.